come and run here. Will you be able to say that? Sunday morning? Will you be able to say that? Will you be able to say that? Okay. This is an incident took place. It's an incident took place in Texas. The temperature was 130 degrees Fahrenheit. Hot day. The mother took a daughter in a car to the mall. And outside the mall, she kept the girl inside the car and locked the car. The key was inside. And she came back from the mall. She saw the child was foaming, the saliva coming through her mouth, and the body turned blue. She was crying, "Oh, somebody help me." And the man came with a small piece of the string and tried to open the lock. Nothing was happening. And time is running out. It is becoming blue, and it may collapse any time. That time a wreck driver came. He looked at the situation. He took an axle rod and hit the windscreen, broke all the windscreen, and gave water to the girl. And she survived. But the mother said, "Why did you break my car? Why did you break my car? You gave me $100 loss." Which one is right? The man. Huh? The man. The man who? Broke. Priority. The mother didn't know the priority. For her, the car is more important than the child. So we have to understand when we make decisions for God's matter, we should break all other things. Whatever it is. It may be a loss for the physical world, but God is first. God is first. Is it true? Yes. Hallelujah. Okay. Give God first the chance, okay? Everything. Okay. Go. Hallelujah. How many of you give God first the chance? Hallelujah. Andava modal priority. Hallelujah. Thank you, Lord. இன்று உங்கள் மத்தியிலே நம்மை புதிதாக்குகிற கர்த்தருடைய வசனத்தை குறித்து பேசுகிறேன். நம்மை புதிதாக்குகிற கர்த்தருடைய வசனம். நம்ம எல்லாம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறோமா? நம்ம எல்லாம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறோமா? Are we new people? Brand new? Hallelujah. The transforming power of the word of God. Are we transformed? Are we being transformed? Something has to happen. Because word of God is powerful. எதனால? அது ஆண்டவருடைய வார்த்தை. அது ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்கணும்? Sharper than the sword அப்படின்னு சொல்லுது. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்போ ஆண்டவரை துதிக்கும் போது உற்சாகம் வேணும். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், சும்மா இப்படி பார்த்துட்டு இருந்தோம்னா தேவனுடைய வல்லமை இறங்காது. பலவீனமான சரீரங்கள் துள்ளணும் அந்த நேரத்துல. அப்போ என்ன செய்யும்? பலப்படும். ஓ, நான் பலவீனம்னு சொல்லிட்டு இருந்தோம்னா பலம் வராது. எப்பவும் பலம் வரும்? ஆண்டவருடைய வார்த்தை இறங்குறதுக்கு நம்ம ஆடணும். அல்லேலூயா. உங்களை ஆட்டுகிற வசனம். சும்மா நிற்க முடியாது. வசனத்தை பேசுதுன்னா அது டபுள் ஹெட் சோர்ட். டபுள் ஹெட் சோர்ட்னா என்னன்னா, ரோமன் சமயத்துல பெரிய வாள் வச்சிருப்பாங்க. டேஞ்சரஸ் வாள். என்ன ஒன்று சின்ன ஒரு ஷார்ட் நைஃப் வச்சிருப்பாங்க. ஷார்ட் நைஃப் தான் டபுள் ஹெட் சோர்ட். ரெண்டு பக்கமும் அது என்ன செய்யும்? பொறுமையா இருக்கும், குத்தம். அது பேசுகிறவனையும் குத்தம், கேட்கிறவங்களையும் குத்தம். அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தையை டபுள் ஹெட் சோர்டுன்னு சொல்லியிருக்கு. அது குத்தாம இருந்ததுன்னா அந்த கத்தி சரியில்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ எல்லோரும் எழுப்பி நின்று எபிரேயர் 4வது அதிகாரம்
11 16 வாசிங்க. எபிரேயர் 4வது அதிகாரம் 11 16 வரை. ஹalleluya. Thank you Lord. எபிரேயர் 4வது அதிகாரம் 11 16. அதாவது வீட்டில் இருக்கும்பொழுது நேரம் போகலன்னா பைபிள் எடுத்து இண்டெக்ஸ் படிங்க. இங்கே இருக்குது இண்டெக்ஸ். முதலாவது இருக்குது ஆதியாகமம். வாசிங்க என் கூட. எல்லாரும் இண்டெக்ஸ் எடுங்க. புதிய ஏற்பாடு வாசிக்கும் பொழுது பழைய ஏற்பாடை கைவிட்டு இருக்கிறோம். பழைய ஏற்பாடு வாசிக்கும் பொழுது புதிய ஏற்பாடை கைவிட்டு இருக்கிறோம். எத்தனை வருஷத்துக்கு பிறகு? 50 வருஷமா கிறிஸ்டியனா வாழ்ந்து பிறகு. அதுக்கு அர்த்தம் என்ன? சரி, இண்டெக்ஸ் எடுத்து வாசிங்க எல்லாரும். ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம் எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எண்ணாகமம், உபாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 2 ராஜாக்கள், 2 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்றா, நெகேமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், அபதியா, யோனா, மீகா, நாகூம், அபகூக், சொப்பனியா, ஆகாஸ், சகரியா, மல்கியா. சரி, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள். அப்போ இந்த புஸ்தகங்கள் எல்லாம் வாசிங்க. அப்போ நம்ம சொன்ன உடனே ஞாபகம் வரும். என்ன புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் எல்லாம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர்கள், ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, யோவான், 3 யோவான், யூதா, வெளிப்படுத்தின விசேஷம். இங்க எபிரேயர் எங்க இருக்கு? எபிரேயர் எத்தனாவது பக்கத்துல இருக்கு? புதிய ஏற்பாடுல இருக்குது. எத்தனாவது பக்கத்துல இருக்குது? என்ன எபிரேயர் இருக்கு? எபிரேயர் 4வது அதிகாரம் 11 16 வரை. ஹalleluya. Somebody help Auntie. புதிய ஏற்பாட்டுல 301 சொல்லுங்க. தீமோத்தேயு தீத்துக்கு பிரவர். எத்தனை பேர் வீட்டில் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறீங்க? ஃபேமிலி ப்ரேயரில் பைபிள் வாசிக்கிறீங்களா? எல்லாரும் பைபிள் எடுத்து வாசிக்கிறாங்களா? அந்த நேரத்தில் நீங்கள் மட்டும் வாசிக்கிறீங்களா இல்லை குடும்பத்தில் எல்லாரும் எடுத்து வைக்கிறீங்களா? ஐ ஹாவ் டவுட். கடமைக்காக தான் ஒரு ஆள் வாசித்துட்டு ஜோம் பண்ணுவீங்க. எல்லாரும் எடுத்து வாசிக்கணும். சரி, 11வது வருஷத்துலேருந்து 16வது வருஷம் வரை நான் வாசிக்கிறேன். நீங்கள் எல்லாம் மௌனமாக கூட வாசிங்க. பைபிள் வாசிக்கும் போது ஓடாதுங்க. கடற்கரை நிறுத்தி அருமையாக புரியும்படியாக வாசிப்போம். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாயிருக்க கடவோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்கல்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகைக்கிறதாகவும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை.
சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கிறோம். எல்லாரும் காணலாம். அப்பா, இந்த வசனங்களை படிக்கும் பொழுது எங்களுடைய உள்ளிந்திரியங்களை நீர் திறந்தருள்தாக்கிறேன். எங்களுடைய காதுகள் மட்டுமல்ல, எங்களுடைய இருதயத்திலே இந்த வசனங்கள் வந்து எட்டத்தக்கதாய் உம்முடைய வசனம் நாங்கள் பேசும் பொழுது எவ்வளவு பலமானது என்பதை நாங்கள் அறியத்தக்கதாய் நீர் எங்களோடு இந்த நாளிலே கிரியை செய்தார்களே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம். அன்புள்ளவர்களாகவே ஆமென். இயேசு கிறிஸ்து ஒரு உதாரணத்துக்கு நான் சீஷர்களை பார்த்தேன். நீங்க இந்த மலையை பார்த்து அகன்று சமுத்திரத்திலே போ என்று சொன்னேன். நீங்க விசுவாசித்தீர்களானால் அது அப்படியே நடக்கும். அப்போ வார்த்தை என்ன சொன்னார்? அவர் மலையை பார்த்து போ. என்ன சொன்னார்? மலையை பார்த்து பேசு. வார்த்தை என்ன செய்யணும்? பேசணும். எனக்கு இருதயத்துல இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா ஒன்றும் நடக்காது. வார்த்தை என்ன செய்யணும்? வாயின் மூலமாக பேசணும். வாய் மூலமாக பேசணும்னா வார்த்தையை நம்ம தெரிஞ்சிருந்தால்தான் பேச முடியும். அல்லேலூயா. வார்த்தை வல்லமை உள்ளது. ஆனா அதை என்ன செய்யணும்? பேசணும். நம்ம பேசும்பொழுது அந்த வார்த்தை வல்லமையை கிரியை செய்யும். அல்லேலூயா. நம்ம அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் உட்கார்ந்து உங்களுடைய இருதயம் என்ன யோசிச்சுட்டு இருக்குன்னு வசனம் பார்த்துக்கிட்டே இருக்குது. வசனம் யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதனால இன்னும் உட்கார்ந்துக்கிட்டு யாருமே பார்க்கல, நிமிக்கி கொடுக்கலாம், மண்டையில ஓடிக்கிட்டே இருக்குது. நான் ஸ்ரீலங்காவுக்கு போறேன், எங்க போய் ஷாப்பிங் பண்ணுறது, அம்மனாவை இதுக்கு போனோம், எவ்வளவு நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறது. வேலைக்கு போக வேண்டியது இருக்குது. வேலைக்கு போனால் மேனேஜர் சொன்னா இதெல்லாம் என்ன செய்யுது? வசனம் என்ன செய்யுது? நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்குது. அதனால கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் பொழுது நடுநடுக்கத்தோடு இருக்கும். வேதம் சொல்லுகிறது. ஏன்னா ஒருவேளை நீங்க நினைக்கலாம் இது சாதாரண கதை புஸ்தகம் போல இல்லை. இது ஜீவன் உள்ள வார்த்தைகள். முதலாவது என்ன சொல்லுது? இது ஜீவன் உள்ள வார்த்தைகள். பார்க்கலாம், இது ஜீவன் உள்ள வார்த்தை, லிவிங் வேர்ட். வேத வசனம் மற்ற நாவலையும் மோகன் சிலாசர் மேகசினையும் வாசிக்கிறது. வேத வசனத்தின் வார்த்தைகள் எல்லாம் குத்துகிற வார்த்தைகள். அது குத்தலைன்னா there is some problem. அது நம்ம கீழ்ப்படியாத போது என்ன செய்யும்? குத்தம். அதனாலதான் மூடி வச்சிருவாங்க. அது திறந்த உடனே அது என்ன செய்யும்? குத்தம். ஏன் குத்துது? கீழ்ப்படிதல் இல்லாத. அதனால அதை சரியா வாசித்து கீழ்ப்படிஞ்சிட்டோம்னா அதுக்கு பிறகு குத்தாது. அது ஆனந்த தைலமா மாறும். அப்படி சூதி ஆயும். அதனால இந்த நேரத்துல அது ஜீவன் உள்ள வார்த்தை. ஜிப்சி ஸ்மித்னு ஒருத்தன் ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவருக்கு ஒரு மனுஷன் சொன்னா, வேத புஸ்தகம் சொல்லிடு. நான் 10 தடவை வாசித்தாச்சு பைபிள். எத்தனை பேர் அப்படி வாசிச்சிருக்கீங்க? முதல்ல இருந்து கடைசி வரை 10 தடவை நான் வாசித்தாச்சு. I went through your Bible, nothing happened. அவர் சொன்னாரு, you went through the Bible, let the Bible go through you.
நீங்க வேதவசனத்தை வாசித்தீங்கன்னு சொல்லிங்க. Let the Bible go through you. வேதவசனங்களை உங்களை கடந்து போயிட்டு then you come and tell me what has happened in your life. That's the problem with this. கடமைக்காக ஏதோ வாசித்துட்டு அப்படின்னு ஏதாவது ஒரு போர்ஷன் எடுத்து கடமையாக வாசிக்கிறதுனால தான் அதனுடைய வல்லமையை நாம உணராம போயிடுவோம். So that man let the Bible read through him. ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? It is a mirror. வேதம் நம்மளை வாசிக்கும் பொழுது மிரர் காட்டுகிறாப்புல நம்முடைய நிலைமை அது காட்டும். இங்க அழுக்கு, இங்க அழுக்கு, இங்க அழுக்கு, உடனே எங்க ஓடுவோம்? பாத்ரூம்ல போய் கழுவுனா. அங்க பாத்ரூம்ல கழுவுனா போகாது. இந்த அழுக்கை கழுவுறதுக்கு என்ன வேணும்? வசனம் வேணும். ஹல்லேலூயா. உலகத்துல உள்ள அழுக்கு சோப்பு போட்டா போயிடும். ஆனா இந்த இருதயத்துல இருக்க அழுக்கு சோப்புல போகாது. எந்த ஸ்மெல் உள்ளது? மெனடல்ல போய் விக்டோரியா இதுல வாங்கினீங்கன்னாலும் இந்த ஸ்மெல் போகாது. இது கழுவணும்னா ஆவியானவர் கழுவணும், ரத்தத்தினால கழுவணும். ஹல்லேலூயா. அதனால இந்த மனுஷன் சொன்னா, நான் வாசிச்சதே என்ன போர் அடிக்குது. Let your word go through your life. அது போகும்பொழுது அது என்ன செய்யுது? வகையா இருக்குது, கிழிக்குது. அது இருபுறமும் கிழிக்கிற வசனம். அதனால உள்ளுக்கு இருக்க சீல்கள் எல்லாம் என்ன ஆயிரும்? அது வெளியே வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அப்போ this is what ஒரு மனுஷனை மாற்றுகிறது. லிவிங் வேர்ட் என்ன செய்யும்? It transform you. நம்மளை புது மனிதனாக மாற்றுகிற வார்த்தை என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியாக என்ன வாசிப்போம்? எரேமியா 23வது அதிகாரம் 28ல இருந்து 29 வரை வாசிக்கலாம். எரேமியா 23, 28 முதல் 29. உங்களுக்காக நான் காத்துட்டு இருக்கிறேன். அதாவது நானே சொல்லிட்டு போயிருப்பேன். எரேமியா 23, 28 முதல் 29. சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானா. என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வான. வார்த்தையை என்ன செய்யக்கூடாது? தெரிவிக்க கூடாது. என் வார்த்தையை உள்ளவன் என் வார்த்தையை வார்த்தையாக பேசுவானாக. கோதுமைக்கு முன் பதர் ஏமாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பதர் என்று எதை சொல்லுகிறார்? சொப்பனம் கண்டு பேசுகிறவர்களை சொல்லுகிறார். கோதுமை என்னது? தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனத்தை பேசாம நான் தரிசனம் கண்டேன், இப்படி எல்லாம் இந்த பரலோகத்துல கண்டேன் அப்படின்னு சொல்லுகிறது பதர் என்று சொல்லுகிறார் தேவன். வாசிக்கிறீங்களா? 32வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படையாக சொல்லுகிறார். இதோ தங்கள் நாவின் சொல்லையே வழங்கி அவர் அதை உரைத்தார் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவருடைய நாவினாலே சொல்லிக்கிட்டு இது கர்த்தர் சொன்னார்னு சொல்லுகிற தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் எடுத்து நிற்கிறார். ஏன்னா இவருடைய வாயிலிருந்து பேசுகிற இவருடைய வார்த்தைகள்ல என்ன கிடையாது? வல்லமை கிடையாது. அதனாலதான் கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறார். ஆனா 29வது வசனத்தில் என்ன சொல்லுகிறது? என் வார்த்தை அக்கினியை போலும் நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அக்கினி என்ன செய்யும்? எல்லா காரியங்களையும் சுட்டு எரிக்கும். அது வைக்கலா இருந்ததுன்னா எரிஞ்சு சாம்பலாகி போயிடும். அது கோல்டா இருந்ததுன்னா கோல்டுல உள்ள டிராஸ் எல்லாம் ஆயிரும், வெளியே வந்துடும். அப்போ எண்ணம் நம்மளை என்ன செய்யுது? புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லுது. நம்ம புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோமா? ஒரு நாள் யோசித்து பாருங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னால இருந்ததுல இருந்து இப்போ நமக்குள்ள புதுமையா இருக்கிறோமா? முன்னேறி இருக்கிறோமா? ஒரு வருஷத்துல என்ன சேஞ்ச் வந்திருக்குது நம்முடைய வாழ்க்கையில? அதனாலதான் வருஷம் தொடங்கும் பொழுது இந்த 1ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதி நிறைய சமயங்கள்ல எடுப்பாங்க, முடிவுகள் எடுப்பாங்க. இந்த வருஷத்துல இதெல்லாம் செய்ய முடியும். ஆனா வருஷ கடைசியில போனா எதுவும் செய்திருக்க மாட்டாங்க. திரும்ப அடுத்த வருஷம் திரும்ப போடுவாங்க லிஸ்ட் ஒன்று போடுறதா நம்முடைய வாழ்க்கையை பார்ப்போம். ஏதாவது மாற்றம் இருக்குதா? போன வருஷத்துல
கர்த்தர்கிட்ட இருந்த அந்த நியர்னஸ்க்கும் இன்னும் நெருங்கி வந்திருக்கிறோம். எத்தனை பேர் அவரை கிட்ட வந்துகிட்டே இருக்கிறீங்க? கிட்ட வந்துகிட்டே இருக்கிறீங்க. கிட்ட கையிலையும் காணல. கிட்ட வர்றதுக்கு ஆசை இருக்குதா? அந்த மாதிரி நான் இன்னும் உங்க கிட்டி சேரணுமே அப்படின்னு ஒரு பாடலும் பாடியிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கிட்டி சேரணும். அது உலகத்துக்கு அவலைகள் வந்துட்டா ஒரு நாளும் கிட்டி சேர மாட்டோம். தேவன் நான் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொண்டீர்களானால் நீங்கள் கிட்டி சேர்ந்து கொண்டே இருக்கிறீங்க. அல்லேலூயா. வசனம் அது வல்லமை உள்ளது, சம்மட்டியை போல அடிக்கிற வசனம் என்று சொல்கிறார். சம்மட்டி யாருக்கு வேணும்? எந்த மாதிரி இருதயத்துக்கு வேணும்? கல்லான இருதயத்துக்கு. அவர் சொல்லுகிறார், கல்லான இருதயத்தை மாற்றி சரியான இருதயத்தை கொடுப்பேன். அது எப்ப நடக்கும்? வசனத்தை பேசும் பொழுது. அதனால நீங்க ஊழியம் செய்ய போனீங்கன்னா வசனத்தை பேசுங்க. கதைகளை விடாதுங்க. மூளையில இருக்கிற கதைகளை விட்டீங்கன்னா அங்க ஒன்றும், அதாவது இந்த பருப்பு வேகாதுன்னு சொல்லுவாங்க. இந்த பருப்பு வேகாது. கதைகள்ல அந்த சம்மட்டி இருக்காது. அந்த சம்மட்டி அடிக்கணும்னா வேத வசனங்களை பேசணும். அது அங்க வலிக்கும் பண்ணும். அவன் சத்தம் போடுவான்னு பயந்துடாதுங்க. நீங்க கிரியை நடங்க விட்டுருங்க. அப்படியே பிசாசுகள் தேவனுடைய சமூகத்துல வந்த உடனே அலறன கீழே அவனை தள்ளிச்சு அப்படின்லாம் சொல்லுது. அதுக்கப்புறம் என்ன? கிரியை நடக்குதுன்னு அர்த்தம். அதனால அதை கண்டு பயந்துடக்கூடாது. எனக்கு ஒரு ஆண்டி இருந்தாங்க. அவங்க கிறிஸ்தவன் தன்னை சொல்லிக் கொள்றதுக்கு வெட்கப்படுவாங்க. அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப வெள்ளையா இருப்பாங்க. டெல்லிக்கு கல்யாணம் கட்டிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு மாமாவை கட்டியிருந்தாங்க. அதனால பக்கத்தில் உள்ளவங்கள்டெல்லாம் நான் ஹிந்து பிராமின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களாம். கிறிஸ்தவன் சொல்றதுன்னு வைக்கும். ஏன்னா நார்த் இந்தியாவிலாம் கிறிஸ்தவன் லோ காஸ்ட் அப்படின்னு வச்சிருந்தாங்க பழைய காலத்தில். அப்போ அந்த பிள்ளைகள் எல்லாம் சாய்பாபாவுக்கு பின்னால போயிட்டாங்க. அவங்க கடைசியில் என்ன ஆயிடுச்சு? கொஞ்சம் மென்டல் இருக்காங்க. நான் அந்த நேரத்தில் டெல்லிக்கு வந்திருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டு புதுசா. அப்போ அவங்க வீட்டில் போனா நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோடனே அவங்க கத்துவாங்க. உடனே அவங்க மகன் ஓடிடுவான். டாக்டர் நீ எங்க வீட்டில் வந்தீங்கன்னா ஒரே சத்தம். எங்க அம்மா கத்துறாங்க, நிறுத்து. அவங்களுக்கு தெரியாது ஜெபிக்கும் பொழுது பிசாசு என்ன செய்யும்? அலக்கழிவு. அதனால வார்த்தைகளை பேசணும். தேவனுடைய வார்த்தைகளை நீங்க பேசி பழகுனீங்கன்னா அழுக்கு பிடிச்ச பிசாசுகள் எல்லாம் என்ன செய்யும்? ஓடும். அந்தகார பிசாசுகள் எல்லாம் ஓடும். அவங்க கத்துவாங்க. கத்தின உடனே நீங்க பயப்படாதீங்க. தெரியும் உங்களுக்கு வசனம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பிசாசு இருக்க முடியாது இந்த இடத்துல வசனம் பேச. அதனால தைரியமா வசனத்தை பேசுறதுக்கு நம்ம தேவன் அழைத்திருக்கிறார். அதனாலதான் இங்க 31வது வசனத்தை சொல்கிறார், தன்னுடைய வாயினால். திரும்ப வாசிங்க 31வது வசனம். தங்கள் நாவின் சொல்லுகளை வழங்கி அவர் அதை உரைத்தார் என்று சொன்னார். யார் உரைத்தார்? கர்த்தர் உரைத்தார். தங்கள் நாவின் சொல்லுகளை சொல்லி கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லுகிறவர்களை நான் விரோதி என்று. நான் விரோதி. கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி செய்கிறவர்களுக்கு நான் விரோதி. நீங்க கர்த்தருடைய வசனத்தை பேசினா மட்டும்தான் தேவன் உங்களோடு இருந்து அவருடைய சம்மட்டியான அந்த வார்த்தையை வல்லமையை வழங்க பண்ணுவார் என்று நமக்கு தெரியும். அப்போ முதலாவது நம்ம ஜீவனுள்ள வார்த்தை என்று பார்த்தோம். அடுத்தபடியாக அது வல்லமை உள்ள வார்த்தை. பவர்ஃபுல் வேர்ட். தேவனுடைய வார்த்தை பவர்ஃபுல் வேர்ட். சார்ல்ஸ் ஸ்விண்டால் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் சொல்லுவாரு, நியூஸ் ஆர்டிகல்ஸ் when you read news articles, newspaper வாசிக்கிறீங்க, you get information. When you read novel, you will be getting inspiration. நாவல் வாசிக்கிறவங்க எத்தனை பேர் நாவல் வாசிக்கிறீங்க? நாவல் வாசிக்கிறவங்க இல்லையா? கல்கண்டு நாவல் வாசிங்கன்னா அது கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணும். அதே போல போயட்ரி வாசிக்கிறவங்க அது அவங்கள என்ன செய்யுமா? என்ன செய்யுது? என்ராப்சர் பண்ணும் அப்படின்னு அவர் எழுதியிருந்தார்.
ஆனா if anybody reads the word of God, that will transform us. நம்ம என்ன செய்யும்? புதிதாக. மற்றதெல்லாம் உணர்வுகளை தான் தூண்டி விடுமே வழிய தேவனுடைய வார்த்தை நம்மளையே மாற்றிடும். ஹalleluya. அழுக்குல இருந்த நம்ம என்ன செய்கிறோம்? சுத்தத்துல கொண்டு வருகிறோம். இருளில் இருந்த நம்ம வெளிச்சத்துல கொண்டு வருகிறோம். ஹalleluya. நம்மளை திசை திருப்புகிற தேவனுடைய வசனம். அதனாலதான் அதை வாசிக்கும் பொழுது நமக்கு இனிமையா இருக்கிறது. அது என்ன இனிமையாகலன்னா something wrong. வேத வசனத்தை வாசிக்கிறதுக்கு இன்னும் இனிமே வரலன்னா something wrong. ஹalleluya. நீங்க உங்க இதயத்தை நல்லா கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஹalleluya. ஏன்னா தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது கேள்விகள் உண்டாகும். சில பைபிளுடைய வசனங்களுக்கு லிங்க்ஸ் உண்டு. அப்போ ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த கேள்வி உண்டாகும் பொழுது நீங்க தொடர்ந்து வாசித்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு அதிகாரத்தில் வரும்பொழுது அதுக்கு பதில் கிடைக்கும். அப்போ உடனே இன்ட்ரெஸ்ட் வந்துடும். சரி, கர்த்தருடைய வசனம் நீங்க அறியாதபடி வாசித்துட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணுமே அதுல இருக்கிறாப்புல இருக்காது. ஆனா அதுல புரிய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது நமக்கு ஒரு அதாவது லிங்க் கிடைக்கிறது. லிங்க் கிடைக்க வந்து you get a complete picture of what God wants to talk to you. அதனால இது வந்து வல்லமையான வார்த்தை என்று சொல்லி இருக்குது. எப்படிப்பட்ட வல்லமை என்று தேங்க்யூ சிஸ்டர். அதாவது கப்பல்ல இருந்து திடீர்னு 10 பேர் கப்பல் அதிகாரியோட சண்டை போட்டுட்டு கப்பலை விட்டுட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா அதுக்கு பேரு மியூட்டினி. அதாவது போராட்டம் பண்ணி கேப்டனுக்கு கீழ்ப்படியாதபடி வெளியே வந்துட்டாங்கன்னா அந்த கூட்டத்துக்கு பேர் மியூட்டினி. ரெவல்யூஷன் பண்ணாங்க இல்லையா, இவங்கள கப்பல்ல இருந்து அந்த மாதிரி வர்றவங்களுக்கு மியூட்டினின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு பவுண்டின்னு ஒரு கப்பல் போயிட்டு இருந்தது. அதுல ஒரு 10 பேர் வந்து மியூட்டினியஸ், கேப்டன் சொல்றதுக்கு கீழ்ப்படியாதபடி அவங்க கப்பல்ல இருந்து என்ன ஒரு போட்டுல சாடி அங்க ஒரு சின்ன ஒரு ஐலாண்டுக்கு போயிட்டாங்க. அவங்க எல்லாம் குடிக்கிறவங்க, இந்த 10 பேர் போனவங்க கொஞ்சம் பெண்களையும் கொண்டுட்டு போயிட்டாங்க. போய் அங்க போய் நல்லா குடி வெறி எல்லாம் பண்ணி அந்த ஐலாண்ட்ல அவங்க தான் ராஜா. ஆனா கொஞ்ச நாள் ஆச்சு, இவங்களுக்குள்ளே ஒருத்தர் கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாளையில எல்லாரும் செத்து போனாங்க. ஒரே ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் ஜான் ஆடம்ஸ். ஜான் ஆடம் நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவன் அந்த பவுண்டி கப்பல்ல இருந்து கொண்டு வந்த சில ஷெல்ஃப்களை ஆராய்ந்து கொண்டிருந்தான். தனியா இருக்கிறாங்க, மற்றவங்க எல்லாம் இவங்களுக்குள்ளே கொண்டுக்கிட்டாங்க. அவன் திடீர்னு ஒரு பைபிள் அவன் கையில கிடைச்சது, பவுண்டி பைபிள், ஹோலி பைபிள். அதை திறந்து வாசிக்க ஆரம்பிச்சான். அவன் வாசிக்க அவனுடைய உள்ளத்துல இருந்து பயங்கரமான ஒரு போராட்டம், கண்ணுல இருந்து கண்ணீர் படியுது. தன்னுடைய பாவத்தை உணர்ந்து தேவனுடைய சமூகத்துல முட்டங்கால் போட்டு அவன் மன்னிப்பு கேட்டான். அவன் செய்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு அந்த ஐலாண்டு வந்து கம்ப்ளீட்லி கிறிஸ்டியன் ஐலாண்ட். ரொம்ப ஜனங்கள் கிடையாது. ஐ திங்க் வெரி ஸ்மால் பாப்புலேஷன். பிகாஸ் ஒரு ஃபேமிலியில இருந்து உண்டாகிறது. அதுக்கு பேர் பிட்கைன் அப்படின்னு சொல்லி. இது வந்து சவுத் அட்லாண்டிக் பக்கத்துல ஒரு சின்ன ஒரு ஐலாண்ட். இந்த பிட்கைன் ஐலாண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் கிறிஸ்தவங்க. எதனாலன்னா தேவனுடைய இந்த வார்த்தை அவனுடைய இருதயத்தை அழிச்சு அவன் எல்லாரையும் அவனோட வந்த நண்பர்கள் எல்லாம் கொண்டுட்டான். ஒருத்தர் எல்லாம் கொண்டுட்டு கடைசியில இவனை சந்திச்சது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை வரும்பொழுது அவனுக்குள்ள இருந்த எல்லா அந்தகார சக்திகளும் அவனுக்கு வெளியப்படுது. அவனுக்கு தெரிஞ்சது நான் ஒரு பெரிய பாவி. அன்னைக்கு அவன் தேவனுடைய சமூகத்துல தன்னை ஒப்பு கொடுத்ததுனால அந்த வில்லேஜ் பூரா ஐலாண்ட் பூரா இன்னைக்கு கஷ்டப்படைய பிள்ளைகளாக இருக்காங்க. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அதனால நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது அது சொல்லுகிறது
வல்லமை உள்ளதாயும் இருபுறம் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்குள்ளதாயும் இருக்கிறது. அப்போ வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது அது நமக்குள்ள கிரியை செய்யும். வேத வசனத்தை நம்ம திரும்ப திரும்ப ஆராய்ந்து வாசிக்கும் பொழுது முதலாவது அது நிச்சயம் நம்மளை பற்றி காட்டணும், நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோம். அதனாலதான்